ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர், பெரியவங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? நானும் ரொம்ப நாளாக இப்படி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ப்ளம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அது போக நான் நிறையா ப்ராண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான் கொடுத்துச்சே ஒழிய என்னோடய ஸ்கின்னை ட்ரீட் பண்ணல எதுவுமே. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அது போக குழந்தைங்களுக்கு நான் இந்த செட்டாஃபில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செட்டாஃபில்ங்கிறது ஒரு பிரபலமான ப்ராண்டு. அது போக வந்து அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, பேராபின் ஃப்ரீன்னு போட்டிருந்தது. ஸோ அதுக்காக வாங்கினேன். 300 மில்லி வந்து 2003 சம்திங் வந்தது. அது போக அதில் வந்து நான் எதுக்காக வாங்கினனோ அது எனக்கு ஒர்க் பண்ணவே இல்லை. அப்போ தான் நான் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்தப்போ ஃபுல்லாகவே கெமிக்கல் தாங்க. அவ்வளோ கெமிக்கல் நேம் போட்டிருந்தது. எனக்கு பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண மனசே கேட்கல. ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் அதே மாதிரி நான் எதுக்காக போட்டனோ அது எனக்கு ரெடியும் ஆகலை. குழந்தைங்க இந்த கன்னத்துலலாம் பால் தேம்பல் மாதிரி வந்தது. ஸோ குழந்தைங்கள பொறுத்த வரைக்குமே ரொம்ப டீஹைட்ரேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தாங்க நான் 2 க்ரீம் ரெடி பண்ணேன். அதில் வந்து ஃபஸ்ட் க்ரீமை பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து மாய்ஸ்சரைசருங்க. மாய்ஸ்சரைசர்னால் வெறும் ஃபேஸுக்கு தனியாக, கைக்கு தனியாக அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்தால் நீங்கள் நேற்று பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா பிரச்சனைக்குமே இது வந்து ட்ரீட் பண்ணுங்க. இச்சினஸ், ட்ரைனஸ், பீலிங், அப்படி ஸ்கின் பீல் ஆகிறது எல்லாத்துக்குமே கேட்கும். அது போக இது ஆல் ஸ்கின் டைப். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு லிப் பாமாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், கால் வெடிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு துண்டு முடி ரொம்ப பறக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹேரை செட் பண்ணுறதுக்கு ஹேர் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஷேவிங் பாமாக யூஸ் பண்ணிக்கலாம். எசிமியான்ற தோல் நோய் இருக்குது இல்லைங்களா, அங்கங்கே உங்களுக்கு இந்த ஊண்ட் மாதிரி க்ரியேட் ஆகி அதை பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஊண்ட் வந்து அப்படியே அந்த தோல் உறிஞ்சு வந்துடுது. அது போக சீக்கிரம் ஏஜ் ஆகிறத தடுக்கும். டயப்பர் ரேஷ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்தின நாள் குழந்தைக்கு ஏதாவது டயப்பர் போட்டு பிரச்சனைனா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா மறுநாள் உங்களுக்கு அந்த இருந்த தடமே தெரியாது. அது போக இந்த குழந்தைங்களுக்கு கன்னத்தில் வருது இல்லைங்களா வெள்ளை வெள்ளையாக பால் தேம்பல், அதுவும் சரியாகும். உங்கள் ஸ்கின் பேரியரை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான பொருளுங்க. அவ்வளோ க்ளோவிங் ஆக்கும் ஸ்கின்னை. டெய்லி நைட்டு மட்டும் போட்டு படுத்திங்கன்னா போதும். வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.